மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்கல்ல சீமான, அப்போ நேர்மையாக வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் பயந்து ஓடியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரெஸ் மீட்டாக உட்காந்து கதை ஆனதுன்னு உட்காந்துருக்குறோம். என் ஆட்டத்தை பாருங்க, என் புண்ணாக்க பாருங்கன்னு. என்னடா ஆட்டத்தை ஆட போற? என்ன ஆட்டம் ஆட போற? பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? அடுத்த மாதம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்டில் உன் கேஸு. அதில் வந்து என்ன, உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சுருக்குறாங்க. கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்லேருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆடு. அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே. மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே, அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே. இன்னென்ன ஆட்டத்தை பார்க்கணும்? மக்களை முட்டாள் நினச்சி நிற்கிறியா? என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான். என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. பிச்சை எடுப்படா, நாசமாக போவ. ப்ரெஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? துப்பு கட்ட நாய். அந்த கேஸ் பொம்பளை பிள்ளை கேஸ் என்னென்னு சால்வ் பண்ணுறதுக்கே யோகியதே இல்லையா? இவங்ககிட்ட போய் தமிழ்நாடை கொடுக்கணுமா? இவன் முதலமைச்சராய் கிழிப்பானான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல முடியாமல் உட்காந்து உன் கதையை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. அதனால் ஏமாத்தாத, மக்களை முட்டாளன்னு நினைக்காத. 2026 26 வருஷம் ஆனாலும் நீ இப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்ருப்ப. அதனால் எலெக்ஷன் வரும் இல்லையா? எலெக்ஷன் வரும்போது பாரு, இன்னும் மாதமாக உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உன்னை காரி துப்பிட்டு போவாங்க. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், சீமான் கொஞ்சம் பார்க்கட்டும்.